ரெமோ திரைப்படத்தை சிலர் தடுக்க முயற்சித்ததாக நடிகர் சிவகார்த்திகேயன் கண்ணீருடன் உருக்கமாக பேசினார். சிவகார்த்திகேயன் நடிப்பில் வெளியான ரெமோ திரைப்படம் வெற்றிகரமாக ஓடிக்கொண்டிருக்கிறது. இந்நிலையில் ரெமோ படக்குழுவினருக்கு நன்றி தெரிவிக்கும் நிகழ்வு சென்னையில் நடைபெற்றது. நுங்கம்பாக்கத்தில் உள்ள தாஜ் கோரமண்டல் ஹோட்டலில் நடைபெற்ற நிகழ்வில் அந்த படத்தின் தயாரிப்பாளர் RP ராஜா, இயக்குனர் பாக்யராஜ் கண்ணன், நடிகர் சிவகார்த்திகேயன், நடிகை கீர்த்தி சுரேஷ் மற்றும் படக்குழுவினர் பலர் கலந்து கொண்டனர். இந்த நிகழ்ச்சியில் பேசிய நடிகர் சிவகார்த்திகேயன் ரெமோ படத்தை தடுக்க சிலர் முயற்சிப்பதாக மனம் வருந்தி கண்ணீர் சிந்தினார். நான் பார்த்துருக்கேங்க நிறைய ப்ரொடக்ஷன் ஹவுஸ்ல அவரோட டிசைனை வச்சுக்கிட்டு இதை கொடுங்க, இது ஆடுக்கு நல்லா இருக்கும், இது நல்லா இருக்கும், இது நல்லா இருக்கும்னு கெஞ்சிக்கிட்டே இருப்பாருங்க அந்த மனுஷன். நிறைய ப்ரொடக்ஷன் ஹவுஸ்ல வாசல்லே நிப்பாட்டிருக்காங்க அவரை. ஆனால் அந்த கம்பெனிக்காக மட்டுமே வேலை செஞ்சிருக்காரு. ஏதாவது சொத்து இருக்கான்னு கேளுங்க அந்த மனுஷன்ட்ட, சொந்தமாக கார் இருக்கான்னு கேளுங்க அவர்கிட்ட. இந்த படம் ரிலீஸ் வரைக்கும் எவ்வளோங்க பிரச்சனை கொடுப்பீங்க? யாரெல்லாம் கொடுக்குறீங்கன்னு உங்களுக்கே தெரியும். எவ்வளோ கொடுப்பீங்க? இல்லை விடுங்கண்ணே, நான் ரொம்ப நாளாக கஷ்டப்பட்டு இருக்கேன். தயவு நான் இங்கே வந்து நானும் அவரோ யாரையும் இது பண்ணுன்றதுக்காகவும் அதுக்காக இந்த படம் எடுக்கவே வரல. ஆடியன்ஸ் என்ஜாய் பண்ணும், அதுக்காக மட்டும்தான் படம் எடுக்க வரோம். அதுக்கு வேலை செய்ய விடுங்க, கெஞ்சி கேட்டுக்கிறேன், வேலை செய்ய விடுங்க. அவரையும் சரி என்னையும் சரி.